இங்க பாருங்களேங்க, நாங்க சின்ன வயசுல லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோமா, அப்ப அங்க கோயில் திருவிழாங்க. கோயில் திருவிழால என்ன பண்ணுவாங்க முந்தியெல்லாம், அந்த தேரக்கட்டி படம் போடுவாங்க பார்த்தீங்களா? வீட்லலாம் அப்போலாம் டிவி இருக்காது. படம் பார்க்கணுன்னா சினிமா தியேட்டருக்கு தான் போணும். வீட்டாண்டலாம் எதுவும் இருக்காதுல்ல. இப்ப தானே டிவி, செல்லு எல்லாம் வந்திருக்குது. அப்ப கிடையாதுல்ல. அப்ப திருவிழாவுக்கு என்ன செய்வாங்கன்னா, எங்க வீட்டு வாசல்ல இருந்து பார்த்தாலே தெரியும். படம்லாம் போடுறது எல்லாமே தெரியும். எங்க ஆச்சி என்னன்னா ரொம்ப கண்டிஷனுங்க. பாரம்பரியமா குடும்பம்னு சொல்லி படுத்தி எடுப்பாங்க. ரொம்ப கண்டிஷன் அங்கலாம் குடிச்சிட்டு வந்து நிப்பாங்க. அங்கலாம் போக்கூடாது. அப்படின்னு சொல்லி எங்க சித்திலாம் கெஞ்சும். "அம்மா போயிட்டு வரேன்" அப்படின்னு. அத விடவே விடாது. எங்க வீட்டு முத்தத்துலருந்து பார்த்தாலே தெரியும். ஆனா, அவங்க விடமாட்டாங்கங்க. அப்ப நாங்க ஒரு நாள் என்ன செஞ்சோன்னா, அந்த வீட்டு மித்த நாள்லாம் வெளியில தான் படுத்திருப்பாங்க. அந்த திருவிழா சமயம் மட்டும் கதவ பூட்டிட்டு வீட்டுக்குள்ள படுக்க போட்டுருவாங்க. அப்ப எங்க அக்கா என்ன செஞ்சது, சின்ன பிள்ளை இல்லையா? படம் பார்க்கணுன்னு அதுக்கு ஆசையா இருந்ததுங்க. உடனே நாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள படுத்திருந்தோம் பாருங்க. பாத்ரூம்னா வெளிய தானே போகணும். 2 தலகாணி எடுத்து, போர்வைய வச்சு மூடி வச்சுட்டு ஓடிருச்சுங்க. நானும் சரி தூங்கிட்டோம் எல்லாரும். எங்க ஆச்சில எந்திரிச்சு, சரி கனிய எழுப்பு, டீ போடணும்" அப்படின்னு இந்த மணி 4 ஆயிடுச்சு. அது படம் பார்க்குற முகூர்த்தத்துல அங்கேயே உட்காந்துருச்சுங்க. வரல. உடனே இது என்ன பண்ணுச்சு, எந்திரிச்சு பார்த்துருக்காங்க காணோம். உடனே என்னைய எழுப்பி, அக்காவ எங்க காணோம்?" அப்படின்னா. "தெர்லையே, இங்க தான் தூங்குது" அப்படின்னா, எடுத்து பார்த்தா தலகாணி அடியில. அப்புறமா சரி எங்க போயிருப்பா, அங்க தெர கட்டுற இடத்துல தான் போய் பார்த்துட்டு இருப்பா, போய் கூட்டிட்டு வா அப்படின்னு போனா, விடிய விடியங்க அது படம் பார்த்துட்டு ஓடி வந்துருக்கலாம்ல. விடிய விடிய பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்ப பாருங்களேன், நம்மலாம் அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். இல்ல 4 மணிக்கெல்லாம் போய் கூட்டிட்டு வந்தா, வீட்ல மொத்து விழுது மறுநாள். "எப்படி சொல்லாம நீ போச்சு? இவ்ளோண்டா இருக்கும்போதே இப்படி இருக்கியே!" அப்படின்னு சொல்லி அடி வாங்குச்சுங்க. இப்ப நெனச்சு பார்த்தேன்னா, இப்ப பாருங்களேன் அந்த கஷ்டம்லாம் இல்ல. நம்ம பாட்டுக்கு செல்ல ஓப்பன் பண்றோம், நெனச்ச படத்த பார்க்குறோம். இல்ல எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல வசதியா இருக்குது பாருங்க. அப்பலாம் நம்ம நெனச்ச படத்தெல்லாம் பார்க்க முடியாது பாருங்களேன். இப்ப எனக்கு அவளோட ஞாபகம் வந்துதா, இப்ப அவகிட்டயும் செல்லு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா என்கிட்ட பேச மாட்டா. அதுதான் சொல்றேன். நானு வீட ஒதுங்க வச்சேன்னா, அப்ப அவளோட ஃபோட்டோ வந்ததா, அத பார்த்த உடனே சின்ன வயசு ஞாபகம் வந்ததுங்க. இந்த மாரி நீங்களும் தலகாணிய மூடி வச்சுட்டு உங்க வீட்ல இருந்து ஓடி போய் படம் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அவ சொன்னது இப்ப செல்ல பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ ஞாபகம் வரும். அப்போ செல்லு இராதம்போதே அவ அத்தன படம் பார்ப்பாளே! இப்ப செல்லு கையில இருக்கு. இப்ப எத்தன படம் பார்ப்பா? அப்படின்னு தோணுச்சுங்க. நீங்க இந்த மாரிலாம் செஞ்சிருக்கீங்களா? சின்ன சின்ன சேட்டைங்கலாம் நெறைய இருக்கும்ல. அதுதான் நீங்களும் செஞ்சிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம்.